ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இப்ப யாரு தாவீது? மருமகன். ஆனா அந்த பயமும் பொறாமையும் அவரை என்றென்றும் இறுதியாக ஒலாம் என்றால் நிறைய அப்படி இட்டர்னிட்டி, என்றென்றும் இறுதியா ஆது ஒலாம் என்று இப்ரேம் மொழியில் சொல்றாங்க. இப்போ என்றென்றும் இறுதியாக எதை பார்த்தாலும் வேண்டாப்பட்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், இதை செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு, இதை பண்ணா எதிராட்டம் பண்றான், அது பண்ணா எதிராட்டம் பண்றான், இது பண்ணா சதியாட்டம் பண்றான், அது சொன்ன அப்படியே பார்த்துட்டு இருப்பார். என்றென்றும் இறுதியாக எல்லா இடங்களும் எதிராக, எல்லா விதங்களும் எதிராக அவர் பார்க்கிறார். வாசிப்பவே பின்பு பெலிஸ்திய படை தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர். அப்படி வந்தவர்கள் வந்தபோதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார். அதனால் தாவீதின் புகழ் மேலோங்கியது. அஞ்சினான், இன்னும் அஞ்சினான், மிகவும் அஞ்சினான், வெற்றி பெற்றான், புகழப்பட்டான், எல்லாரும் புகழ்ந்தார்கள். அழகான ஒரு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படியே போயிட்டு ப்ரொப்போர்ஷன் அப்படி அழகாக ஆசை கொண்டு போயிட்டே இருக்கிறார். அதான் அந்த ஆசிரியருடைய அழகான நியாயம். இவர் குறையிறாரு, அவர் பெறுகிறார். ஏன்னா இவர்கிட்ட ஆண்டவர் இல்லை, அவர்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார். அழகாக அந்த அதிகாரத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், தாவீதின் புகழ் மேலோங்கியது. யார் மேலோங்கியது? இவரை விட மேலோங்கியது, எவரையும் விட மேலோங்கியது. அதில் அழகாக சொல்லி ஒரு பீக்கில் நிறுத்தி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறாரு. அடுத்த பகுதி நம்ம கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, நீங்கள் வாழ்வியல் கருத்துக்களுக்கும் சில குறிப்புகளுக்கும் கடந்து செல்வதற்கு முன்பாக எனக்கு சில கேள்விகள் இருக்கின்ற தந்தை அவர்களே. கேள்விகள் முதலாவது கேள்வி என்னவென்றால், இந்த மருமகன் உறவு விவிலியத்தில் என்னவாக இருக்கிறது, இன்றைய நாட்கள் என்னவாக இருக்கின்றது? முதல் கேள்வியாக இருக்கிறது தந்தை அவர்களே. ஏனென்றால் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது மருமகனை ஒரு மகளை கூலிக்கு தருவதை போன்ற நாம் ஒரு சில சிந்தனைகளை பார்க்கின்றோம். நீங்கள் எடுத்து சொன்ன தொடக்க நூல் பகுதியும் சரி, இங்கேயும் சரி, கூலிக்கு வேலை செய்யாத இந்த பெற்றுக்கொள் என்று கொடுப்பதை போன்று ஒரு பொருளை போன்று இருக்கிறது. மாமனார் மருமகன் உறவு என்பது மிக ஆழமான ஆத்மார்த்தமான உறவு. நம்முடைய உறவுகளையும் குடும்பங்களையும் இணைத்து வைக்கிற உன்னதமான உறவு. அது ஒரு புனிதமான உறவு. அவர் மருமகளாம் இல்லைங்க, மகங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கலங்கி எத்தனையோ அப்பாக்களை நான் பார்த்துருக்குறேன். அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை இந்த 19ஆம் அதிகாரம் நிறைவுக்குள்ளாக சொல்கிறேன். நான் 19ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து இந்த மருமகன் மாமனார் சண்டை பூசலும் உரசலும் நடந்துகிட்டே இருக்கும். நிறைவுகளை கட்டாயம் நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 18:21 ஒரு வாழ்வியல் பாடம் இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த வார்த்தையை பார்ப்போமே. நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன், அவளும் அவனுக்கு மனைவியாய் இருப்பாள். அவளும் அவளுக்கு மனைவியாய் இருப்பார் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் she shall be a snare to him. ஆனால் ஒரு பொறி, ஒரு கண்ணியை வச்சு பொறி பிடிக்கிற மாதிரி, இந்த இறையை பிடிக்கிற மாதிரி அவள் அவனுக்கு ஒரு பொறியாக இருப்பாள். அதான் அந்த உண்மையான எபிரேய சொல். மோகேஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. மோகேஸ் என்று சொன்னால் கன்னி அல்லது பொறி. அதை வச்சு அப்படியே வலை விரிச்சு டப்புன்னு பிடிச்சிக்கிறது. அதுக்கு தோராவில் நம்முடைய ஐநூல்களில் சின்ன விளக்கங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கீழே வருவோம். விடுதலை பயன் நூல் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஓகே. அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம், இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் ஸ்னேராக இருப்பார்கள். அவர்கள் ஒரு சோதனையா, ஒரு பொறியா அல்லது ஒரு கன்னியா இருப்பாங்க அப்படின்றாரு. நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கன்னியாக அமையும். எக்ஸாக்டாக வார்த்தை அதான் மொக்கேஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு ஒரு கன்னியாக இருப்பாள் என்ற வார்த்தை அவள் தப்பாக புரிஞ்சுக்கோன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. மனைவியாக இருப்பான்னு போட்டிருக்காங்க. 34:12 வாசிங்களேன் விடுதலை பயன் நூலில். நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு, ஏனெனில் அது சிக்க வைக்கும் கன்னியாக உன்னிடையே இருக்கும்.
கன்னியாக இருக்கும். அது மாதிரி இணைச்சட்ட நூல் 7:16. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்களில் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும். அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம். அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். எப்படி விடுதலை பயண நூலிலும் இணைச்சட்ட நூலிலும் பிற சிலைகள், உயிரற்ற மரமான கல்லான சிலைகள் இஸ்ராயல் மக்களுக்கு கல்லோ மரமோ இல்லாத கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு ஒரு பொறியாக அமைகிறதோ, மக்கள் இவரை விட்டு அவரை பின்பற்றி போக ஒரு பொறி போல இருக்கும், அதனால் அதை விட்டு வைக்காத என்று ஒரு மாற்று சிந்தனையை ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதே போன்ற ஒரு கருத்து இதில் பயன்படுத்துகிறாரு. இந்த பெண் அவனுக்கு ஒரு பொறியாக இருப்பாள், கன்னியாக இருப்பாள். எதுக்காக? அவன் அப்படியே கேட்ச் பிடிச்சி பிடிச்சிருக்கில் அகப்பட வச்சு சவுலுக்கு வெற்றியாக இருக்கட்டும். சவுல் நினைக்கிறார், இவளை கன்னியாக அங்கே வைப்போம், அவன் மூலமாக அவன் மாட்டுட்டோம் என்று ஒரு பொறியை வச்சு இறைய பிடிப்போம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். விவிலிய ஆசிரியர் விளக்குரை சொல்லும்போது ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. தாவீது எப்பேற்பட்ட கண்ணிலிருந்து தப்பிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். சிங்கங்களும் கரடிகளும் அந்த ஆட்டு மந்தை வைக்கும்போது எதை பற்றியும் பயப்படாமல் துணிஞ்சு போய் அடித்து நவுத்தி அந்த செம்மறி குட்டியோ அல்லது வெள்ளாட்டு குட்டியோ காப்பாற்றிட்டு வரும். சிங்கத்தின் வாயிலிருந்தும் புலியின் வாயிலிருந்தும் கரடிகள் கடந்திருந்தும் காப்பாற்றி வரக்கூடிய ஒரு அந்த பொறிகளாக இருக்கிறது வச்சு வராரு. எப்பேற்பட்ட ஒரு கன்னியாகவும் பொறியாகவும் கோலியாத் இருந்தார். ஒற்றை கல்லில் அவரை வீழ்த்தினார். இரண்டாவது, சவுல் மாபெரும் படைத்தளபதி, படைகளை ஆண்டு நடத்தியவன், கையிலே ஈட்டியை ஏந்தி சுவற்றோடு சுவராக அவனை அறைவேன் என்று இருந்தபோதும் அப்படி தப்பிச்சார். இதெல்லாம் கன்னிகள், இதெல்லாம் இதெல்லாத்தையும் தப்பிச்சவன் ஒரு பெண்ணால் மாட்டுட்டுமே. கன்னி என்பது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் இல்லைங்களா? ஒரு பொறி என்பது எந்த விதத்துலாம் வரும். அரசன் ஒவ்வொரு பொறியாக வச்சு அவனை பிடிக்க பார்க்குறான். கடைசியில் தன் மகளையே பொறியாக வைக்கிறான். 2 எண்ணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். தன் மகளை ஒரு பொறியாக மாற்றக்கூடிய இழிநிலை கொண்ட ஒரு தந்தை, அரசனாக இருக்கிறவன் பொறாமையினால் நாட்டை காத்த, மானத்தை காத்த, மண்ணை காத்த ஒரு மனிதரை பாவியாக நினைத்து தவறாக புரிந்து கொண்டு அவனை எதிராக நடத்தும்போது பொறாமைப்படுவதனால் எந்த அளவுக்கு இறங்கி போகிறோம் என்பதற்கு சவுல் மீண்டும் ஒரு முறை தன்னை யார் என்று நிரூபிக்கிறார். போர்க்களத்திலே கோலியாத்தினுடைய தறிக்கட்டையை போன்ற ஈட்டிக்கு தப்பிய, அரசவையில் யாழிசைக்கும் போது தன்னை சுவற்றோடு சுவராக அரணித்த சவுலுடைய வலிமையான கரங்களுக்கு தப்பிய, 100 என்ற இடத்துல 200 பிலிஸ்தர்களை தன் ஆட்களோடு சென்று வென்று வாகை சூடிய அவருடைய கரங்களுக்கு தப்பிய தாவீது இப்போ ஒரு பெண்ணிடம் மாட்டுவாரா என்று யோசிக்க வைக்கிறார். அம்மா ஒரு பைபிள் படிச்சுட்டு சொன்னாங்க, விவிலியத்தில் வலிமையானதும் ஞானமானதும் உறுதியானதும் வீழ்ந்தது பெண்ணாசையினால அப்படின்னு சொன்னார்கள். எப்படிம்மா அப்படின்னு கேட்டேன். சாம்சன் நகரத்தின் வாயில் மதிலையே தட்டி தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அவ்வளோ உடல் வலிமை, வீழ்ந்தது ஒரு பெண்ணால். வைசஸ்ட் ஞானம் என்றால் சாலமோன் தான். அவருக்கு மாற்றாக யாரும் யோசிக்க முடியாது. அவர் வீழ்ந்தது பெண்ணால். அதை போலவே உறுதிக்கு உன்னதமான ஒரு உதாரணம் தாவீது. 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் பெண்ணாசைப்பட்டு வீழ்ந்து போகிறார், தரை மட்டும் தாழ்ந்து போகிறார். அது பின்னாட்கள் பார்ப்போம். இப்போ உறுதியானதும் வலிமையானதும் ஞானமானதும் வீழ்ந்தது பெண் ஆசையினால், தவறான ஆசையினால். எவ்வளோ அழகான ஒரு வாக்கியம், ஞானத்திலிருந்து வருகிற வார்த்தை. இந்த இடத்துல சவுலில் தான் பயன்படுத்துகிறார். ஈட்டிக்கும் அம்புக்கும் தப்பாதது, புலிக்கும் சிங்கத்துக்கும் தப்பாதது, இதில் மாட்டுமா யோசிக்கிறான், பொறி வைக்கிறான். நம்ம முதல் இந்த சோதனை யாரால் வருகிறது என்று இனம் காணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்கள்னு சொல்கிறார். யாரையாவது நீங்கள் இடரலாக இருந்தால் உங்கள் கடலில் இந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது எவ்வளோ மேலானதுன்னு சொல்கிறார். இப்போ எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். அந்த இடரல் எங்கேருந்து வருது, எது நம்முடைய சோதனை, எது நம்முடைய கண்ணி, எது நம்முடைய பொறி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க நம்ம அழகாக தாண்டி போவோம். கன்னி வெடி காலுக்கு முன்பாக இருந்தாலும் காலை தாண்டி போகும்போது அந்த கன்னி வெடிக்கு எந்த மதிப்பு ஆள் போகிறது இல்லைங்களா? நீங்கள் காலிச்சு மிதிக்கும் போது தான் அந்த கன்னி வெடி உங்களை உயிர்கொல்லியாக மாறுது. அந்த கண்ணியை தாண்டி போகக்கூடிய வலிமையும் வல்லமையும் எது தருவது? ஜெபம். சாமி அழகாக சொல்கிறார், சோதனையில் விழாதபடி ஜெபியுங்கள். நான் பெண்ணாசைக்கு மட்டும் சொல்லலை, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அல்லது ஆளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தாண்டிப்பதற்கான ஒரே வலிமை ஜெபம். மண்டிட்டு ஜெபிக்கிறவனை வெல்வது யாருக்கும் அரிது. அது ரொம்ப முக்கியம். When he is powerful, when you are kneel down, you are powerful.
அதான் அந்த ஜெபமே ஜெயம். ரொம்ப அழகான வசனங்க. விடுதலை பயனுள்ள 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் மோசேயுடைய கரங்கள் உயர்ந்த போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வெற்றியை தழுவினார்கள், அவருடைய கரம் தாழ்ந்த போதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் தோல்விமுகம் கண்டார்கள்னு அழகான வசனம். எவ்வளோ அற்புதமான வசனம். உன் கரம் உயர உயர உன் சமூகம் உயரும், நீ உன் கரம் உயர உயர உன்னை சார்ந்தவர்கள் உயர்வார்கள், உன் கரம் உயர உயர நீ உயர்வாய். அதான் எந்த கண்ணியையும் எந்த பொறியையும் தாண்டி போவதற்கான ஒரு வல்லமை ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதான் தாவீது ரொம்ப அழகாக சொல்றார். ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவருடைய கரம் அவரோடு இருந்தது, சென்றவிடமெல்லாம் வெற்றி பெற்றார். அது மிக்காலாக இருக்கட்டும், அல்லது மேராபாக இருக்கட்டும், அல்லது கோலியாத்தாக இருக்கட்டும், அல்லது சவுலாகவே இருக்கட்டும், தாண்டி போகக்கூடிய வல்லமை வரும் எப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது. தந்தையவர்களே, 18ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இதில் இன்னும் சிறப்பு கருத்துக்களையும் வாழ்வியல் பாடங்களையும் விவிலிய நையாண்டியையும் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தையவர்களே, 18ஆம் அதிகாரத்தை நாம் விவரித்து பார்த்தோம். அந்த ஒவ்வொரு வசனங்களின் ஊடாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகளின் ஊடாகவும் நம் வாழ்க்கை செய்திகளை முன்பே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த பகுதி நிறைவு செய்வதற்கு முன்பாக, அடுத்த பகுதியை கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சில டேக் ஹோம் மெசேஜஸ், நம் உள்ளத்திற்குள்ளாக வாரி செல்கிற செய்திகளாக ஒரு 4 செய்திகளை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ரியல் ஹீரோஸ் என்பவர்கள் யார், உண்மையான வீரர்கள் யார், உண்மையான கதாநாயகர்கள் யார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. தாவீது இந்த இடத்திலே கோலியாத்தை வென்றதால் மட்டும் ஒரு ஹீரோவாக, ஒரு கதாநாயகனாக, ஒரு வீரனாக விளங்கவில்லை. தன்னை வென்றவனாகவும் தன்னை எதிர்த்து நிற்கிறவரையும் வென்றவனாகவும் இருப்பதனால் எல்லா நிலைகளிலும் அவர் வீரனாக இருக்கிறார். அதுதான் உண்மையான வீரம் என்பது. சில சமயத்தில் நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிதான் முடிவு செய்ய வேண்டும் என்று செகுவேரா சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு கருத்து. நான் என்ன ஆயுதத்தை தூக்கணும், துப்பாக்கி தூக்கணுமா, தோட்டாவை தூக்கணுமா, அல்லது கத்தியை தூக்கணுமா, அன்பை தூக்கணுமா, அதை நிர்ணயம் செய்ய வேண்டியது நீதாயா என்று சொல்லும்போது, தாவீது எத்தனையோ இடர்பாடுகள், அது கோலியாத் வந்து போகிறார், சவுல் வந்து போகிறார், படைவர்கள் வந்து போகிறார்கள், பல்விதமான பொறி வைக்கிறார்கள், அத்தனைக்கும் முன்பாக அவர் அவராக இருக்கிறார். அது ஒரு இயல்பான ஒரு தலைமைத்துவக்கு அன்பான ஒரு பண்பு, அசந்து போகாமல், கலைத்து போகாமல், சோர்ந்து போகாமல் விடாத மன உறுதி முதல் கருத்து. இரண்டாவது, எல்லா இடங்களிலும் தாவீதாக இருக்கிறார். அது கோலியாத்தின் முன்பாக இருக்கட்டும், சவுலின் முன்பாக இருக்கட்டும், அல்லது மேராப் முன்பாக இருக்கட்டும், அல்லது யோனத்தான் முன்பாக இருக்கட்டும், அல்லது படைவீரர்கள், ஊர் மக்கள், அலுவலர்கள், படை தளபதிகள் எல்லாருமாகவும் அவராக இருக்கிறார். ஆளுக்கு ஒரு முகத்தை காட்டுவது அவருடைய வழக்கம் கிடையாது. ரொம்ப அழகா, அது ஒரு நல்ல ஒரு அருமையான தலைமைத்துவ பண்பு. நம்மளா இருக்கணும். உன் பக்கம் 1000 விழட்டும், உன் பக்கம் 10,000 விழும்பட்டும், அஞ்சாதே. தலைவன் என்கிறவன் அதிர்ந்து கலங்கி நிலை குலைந்து நம்பிக்கை தவித்து இங்கே போகலாமா அங்கே போகலாமா அல்லாடி அலைபாகிறவன் தலைவன் அல்ல. நிலை குலையாத மன உறுதியோடு முன்னோக்கி நடக்கிறவன். ரொம்ப அழகா, நீயே முன்னின்று படை நடத்துவா என்று சவுல் சொல்கிற அளவுக்கு வலிமையும் வன்மையும் ஒரு மன திற்பும் கொண்டவன் தான் நல்ல ஒரு தலைவனாக இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு அருமையான கருத்து, நல்ல ஒரு கருத்து, அறிஞர்கள் சொல்கிற அழகான ஒரு கருத்து. தாவீது போர்க்களத்தில் வென்றதால் மட்டும் அவர் தலைவர் அல்ல, மாறாக அன்பினால் யோனத்தானை வெல்கிறார் இல்லைங்களா? அவருடைய நட்பினால் படை வீரர்களையும் படைத்தளபதிகளையும் மக்களையும் வெல்கிறார். அவருடைய பிரமாணிக்கத்தினால் சவுலே ஆடி போகும் அளவிற்கு, அசைந்து கொடுக்கும் அளவுக்கு அன்பு காட்டுகிறார், பிரமாணிக்கத்தை காட்டுகிறார். ஒரு முறையில் 2 முறை ஈட்டினில் இருந்த பொழுதும் தொடர்ந்து யாழிசைத்து அவன் ஏதோ கொஞ்சம் பிடிச்சதுனால செய்கிறாரு, அவரை நலமாக்குன்ற தொடர்ந்த நலப்பணிகள் தான் ஏற்படுகிற வழிய அவரும் நீ அம்பெடுக்கிறியா, நானும் வாள் எடுக்கிறேன், அந்த இதுக்கு போகவே இல்லை. அவராக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு தலைமைத்துவ பண்பை தாவீதுல நம்ம பார்க்குறோம். முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து மிக அருமையான கருத்து. நட்புணர்வு என்பது இன்னும் ஒரு அழகான கருத்தாக இந்த அதிகாரத்தில் விஞ்சி நிற்கிறது. தாவீது எல்லாருக்கும் பிரியமா இருக்கிறார். நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கலாம், அவங்ககிட்ட பிரியமா இருக்கலாம், எல்லாருக்கும் பிரியமா இருக்கணும்னாக்க நம்ம உண்மையிலேயே நம்ம நல்லவங்களாகவும், உண்மையிலே நம்ம ஜென்யூனாகவும், உண்மையிலே நம்ம பரந்துபட்ட மனமாகவும் உள்ளவங்களா இருக்கணும். எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு இளம் குருவானவர் 2 ஆண்டுகள் ஒரு இடத்துல பணித்தில் பங்காற்றி அடுத்த இடம் மாறி சென்றார். நான் பார்க்கும்போது அப்படி அதிர்ந்து போனேன். அவர் போகும்போது அழுதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அழுதவங்களில் அதிகமாக அழுதவங்க தோட்டக்காரங்க, கோயில் துடைக்கிறவங்க, மெழுகுத்தி விற்கிறவங்க, புக் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறவங்க, வாட்ச்மேனு, செக்யூரிட்டிஸு, இவங்க அதிகமாக அழுதாங்க. அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு விட்டேன். அப்புறம் கழிச்சு, என்ன அந்த பார்க்கில் அவ்வளோ அழுதிங்கன்னு. ஃபாதர், எங்களை ஒரு நாளும் பசியாக போக விட மாட்டார் ஃபாதர். எங்கே போனாலும் ஜோப்பில் கை விட்டு சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். டக்குன்னு ஒரு 5 10 டப்புன்னு போய் சாப்பிட்டா போப்பார். இத்தனைக்கும் விளம்பரத்துக்கோ பந்தாக்கோ பண்ண மாட்டார், யாருக்கும் தெரியாமே செய்வார் ஃபாதர். போகிறது எங்களுக்கு பெரிய இழப்பு ஃபார் அப்படின்னாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அடித்தட்டு மக்கள் மத்தியில் மனங்கள் இடம் பிடிக்கிறோமா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்முடைய கம்யூனிகேஷன், அன்பின் கம்யூனிகேஷன், நம்முடைய கம்யூனிகேஷன் வலிமையான கம்யூனிகேஷன் எங்கே? அந்த ஏழை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து, அவருடைய பசியை புரிந்து, அவருடைய தேவையை புரிந்து துணை இருக்கும்போது அது வந்து அருமையான ஒரு நட்புணர்வுக்கான ஒரு நல்ல இதயத்தை நாம் கொண்டிருக்கிறதாகும். சாமி யார்கிட்டயாவது காசு கொடுத்துருக்காரா? யாருக்காவது ஒரு வெள்ளி காசு, யாருக்காவது ஒரு தங்க காசு சாமி கொடுத்துக்கிறாரா? இல்லை, யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. பைபிளில் வந்து மார்க்கில் வந்து 16 அதிகாரம், மத்தியில் 28 அதிகாரம், யோவானில் 21 அதிகாரம், இத்தனை அதிகாரம் விட்டு பாருங்க. யாருக்காவது ஒரு 5 10 கொடுத்து ஒரு செக் எழுதி கொடுத்தாரு, ஒரு வெள்ளி காசு கொடுத்தாரு, ஒரு செம்பு காசு கொடுத்தாரு? எங்கேயுமே இல்லை. தன்னை கொடுத்தார். அவருடைய அன்பை கொடுத்தார், பாராட்டை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், நேசத்தை கொடுத்தார், அக்கறையை கொடுத்தார், உடனிருப்பை கொடுத்தார். Unless you break yourself, whatever you give is a waste. உன்னிடம் இருப்பது கொடுப்பது எளிது, உன்னை கொடுப்பது மிக அரிது. தாவீது இந்த இடத்துல போர்க்களத்தில் வீரத்தை கொடுத்தாரு, நட்புல வந்து பாசத்தை கொடுத்தாரு, நண்பர்கள் மத்தியில் அன்பை கொடுத்தாரு, தன்னுடைய தலைவனுக்கு பிரமாணிக்கத்தை கொடுத்தார். அப்படி அழகாக வகுத்து பிரித்து போட்டு தன்னை அப்படியே பங்கிட்டு கொடுத்தார், தன்னையே பங்கிட்டு கொடுத்தார். அதனால தான் ஒரு மக்கள் நாயகனாக இருக்கு நிற்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களிடம் இருப்பது கொடுப்பது எளிது, ஆனால் உங்களை கொடுப்பது மிக அரிது. உங்களை எப்போ நீங்கள் கொடுக்க வரீங்களோ அப்போ வந்து குடும்பம் கோயிலாக மாறும், கோயில் வந்து ஒரு உயிருள்ள சமூகமாக மாறும், அந்த உயிருள்ள சமூகம் வந்து உயிர்த்தேசன் மறுவிடலாம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த அழகான தாவீதினுடைய, இளம் தாவீதினுடைய வாழ்வு நிலையிலிருந்து. இதில் வந்து இன்னும் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த நட்புணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. பின்னால் அடுத்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். யோனத்தான் எந்த அளவிற்கு இறங்கி போய் அப்பாவையும் மீறி தாவீது பக்கத்தில் நிற்பா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் காட்டுற பாசம். அவர் காட்டுற இத்தனைக்கும் வந்து தாவீது திரும்பி என்ன செஞ்சார்னு எதுவுமே பைபிள் அதிகமாக சொல்லலை. ஆனால் அவ்வளோ பாசம் அவர் மேலே. ஏன்? அவருடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறார், அப்பா கிட்ட இருக்கிற போலித்தன்மையை பார்க்கிறார், அவர்கிட்ட இருக்கிற வீரத்தை பார்க்கிறார், அப்பா கிட்ட இருக்கிற கோழைத்தனத்தை பார்க்கிறார். மனம் தானாக அப்பா கிட்ட இருந்து நண்பன் பக்கம் சாயுது இல்லைங்களா? அதான் ஒரு அழகான ஒரு சொந்த மகன் அப்பாவை சொல்கிற பேச்சை கேட்காம நண்பன் பேச்சை கேட்டு போகிறான் அப்படின்னாக்க அவனுக்குள்ளாக இருந்த உண்மைத்தன்மை, அவர்களுக்குள்ளாக நம்பகத்தன்மை, அவர்களுக்குள்ளாக இருந்த பிரமாணிக்கம், அவர்களுக்குள்ளாக இருந்த வீரம், அவர்களுக்குள்ளாக இருந்த விவேகம் நண்பனை ஈர்த்து பிடிக்குது. ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு காட்சியை இந்த 18ஆம் அதிகாரத்தில் சந்திக்கிறோம். இந்த நட்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த நட்பை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். சில சமயத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் நட்புத்தன்மையினால தான். ஒரு கார்ல் மார்க்ஸ், ஹெங்கல்னு இருந்தாங்க இல்லைங்களா? ஒருவேளை ஹெங்கல் இல்லை அப்படின்னாக்கா அந்த கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் காப்பித்தால் உலகத்துக்கு வந்திருக்கே. ஒரு அழகான அற்புதமான ஒரு நண்பன் இல்லைங்களா? அற்புதமான ஒரு நண்பன் அந்த இடத்துல வந்து செயல்பட்டு தாஸ் காப்பித்தால் இந்த உலக புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து உலகத்தின் சரித்திரத்தை ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு புரட்டி போட்ட மனிதனாக அந்த மனிதன் மாறுகிறார். அதே போல் சொல்லுவாங்க, கவிஞர் வைரமுத்து வந்து பாரதியாரை பற்றி கவிதை சொல்லும்போது, பாரதியாருடைய அடக்கத்தின் பொழுது அவரது உடலில் மைத்த ஈக்களை விட கூடியிருந்துள்ள கூட்டம் எண்ணிக்கை குறைவுன்னு எழுதுவார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அப்படி மனசு அப்படி பகீர்னு அப்படி அதிர வைக்கிற ஒரு வார்த்தை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நல்ல நண்பர்கள் இறுதி வரை நாம் சம்பாதிக்கொள்ள வேண்டிய நண்பர்கள். அந்த சோமசுந்தர பாரதி மற்றும் அவருடைய ஜீவானந்தம், இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் அவர் பக்கத்திலே இருந்ததுனால வறுமையிலும் அல்லது எளிமையிலும் அல்லது அடக்குமுறையிலும் அதிகாரத்தனத்திலும் புரிந்து கொள்ளாதப்பட்ட நிலையிலும் அந்த நண்பர்களை தாங்கி பிடிச்சாங்க. அப்படிங்களா? அந்த சிவகாமி அம்மாள் மகளுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அந்த நண்பர்கள் தாங்கி பிடிச்சி செஞ்சாங்க. அவ்வளோ வறுமை, கவிஞன்கிறவன் உண்மையானவன் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவன், ஆனால் தாங்கி பிடிக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அந்த முண்டாசு கவினுடைய கவிதை இந்த உலகம் ஃபுல்லாக வளம் வருது இல்லைங்களா? அதான் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். நல்ல நண்பர்களினால் நலமான செய்திகளும் நலமான நன்மைத்தனங்களும் உலகுக்குள்ளே வருது. நல்ல நண்பர்கள் உள்ள இருக்கணும். அதான் நான் கேள்வி ஒன்று கேட்டேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கனால உங்களை இயேசுகிட்ட கூட்டு வர முடியுமா? அவன் நலிவடைந்து பக்கவாதமுற்று மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பாரமாக இருந்தான். அவனை பாரம் என்று பார்க்காமல் தூளில் தூக்கி வந்த நண்பர்களினால் ஒரு நலம் கிடைத்தது, ஒரு குடும்பம் கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு நல்ல பாடம் கிடைத்தது. நல்ல நண்பர்களை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல நண்பர்கள் 3 விதமான தன்மைகளை கொண்டிருப்பார்கள். ஒன்று, they will engage us, they will edify us, they will energize us. இந்த 3 மிக முக்கியமான கருத்துக்கள். ஒரு நல்ல நண்பர் நமது தேவை என்பது உடன் இருப்பான். உடுக்கை இழந்தவன் கை போல. நம்ம சொல்லி வந்து அவன் வரதில்லை, சொல்லாமல் வந்துட்டே நான் நிற்கிறேன், நான் பார்த்துக்கலாம்டா என்று இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு நட்புத்தன்மை எங்கேஜிங்காக எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும் முதலாவது. 2வது எடிஃபைங்காக இருக்கணும். அப்படி நட்புத்தன்மை வந்து உனக்கு நான் படமாக இருக்கணும், நீ எனக்கு படமாக இருக்கணும். ஏன்னா அந்த வயது அப்படிப்பட்ட வயது.
அந்த வயது அப்படிப்பட்ட வயது. அந்த இளமை காலத்திலும் இளமை தாண்டுகிற பருவத்திலும் அந்த இளம் திருமண பருவத்திலும் திருமணத்துக்கு முடித்த தருணத்திலும் அந்த நட்புத்தன்மை மட்டும் ரொம்ப அழகாக எங்கேஜிங்காக, அதே சமயத்தில் எனர்ஜைசிங்காக, ஒருத்தர் இது பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும். மூணாவது எடிஃபையிங்காக இருக்கணும். எதுக்கு எடிஃபை இருக்கணும்? எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கணும். அவங்கள மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகணும். சேந்தாம்பாறு போய் ஒரு இடத்துல ஐயோயோ செத்து சுண்ணாம்பாயிட்டான் என் பையன், அந்த ஒரு பேச்சு வரக்கூடாது. எடிஃபைங்க, எல்லாருக்கும் ஒரு முன்னாதாரணமாக நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்தாக்க அப்பாவுக்கு அந்த ஃப்ரெண்டுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமே, அது ஒரு எண்ணத்தை பிள்ளைங்க மனசை தூவி விடணும். அப்படிப்பட்ட ஒரு என்கேஜிங்காக, எனர்ஜைசிங்காக, எடிஃபைங்காக இருந்துச்சு அப்படின்னாக்க இன்றைக்கு நட்பு எப்படி இருக்குனாக்க என்டர்டெய்னிங்காக இருக்குது. என்டர்டெயின், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து கும்மாளம் இதோடு நின்றுச்சு அப்படின்னாக்க டைம் பாஸ் பட்டானிங்க. டைம் பாஸ் பட்டானின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதுக்குனாக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் கள்ளக்கொட்டை விற்பாங்க. அந்த கள்ளக்கொட்டை விட்டுறோம் என்ன பண்ணுவாங்க, அந்த கள்ளக்கொட்டை இப்படி வறுத்துட்டு இருக்குல்ல தேவையே இருக்காது, டாயின் அந்த சட்டியில் தட்டுவார். எதுக்கு? அட்டென்ஷன் சுற்றுறதுக்கு, அட்டென்ஷன் இருக்கு. டாங் டாங் 2 சைடு 2 பாரு, டாங் டாங் பாரு, சூடக்கிறோம் பார்ப்பான், ஓ இங்கே கள்ளக்கொட்டை விற்கிறாங்கடாப்பான்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான். நிறைய நட்பு அப்படி தான் இருக்குது. டைம் பாஸ் பட்டானி. பஸ்ஸில் உட்காந்துருக்கிறோமா, நேரம் போகல, சாப்பிடணும் பசி இல்லை, சாப்பிடணும் அவசியம் இல்லை, டைம் பாஸ் பட்டானி. அந்த கள்ளக்கொட்டையை சாப்பிட்டுட்டு பொழுத ஓட்டுவோம். அப்படிப்பட்ட நட்பு நட்பே கிடையாது. உன்னுடைய நட்பு உன் உணர்வை, உன் உள்ளத்தை, உன் எண்ணத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அது மழுங்கி போன கத்தி. வைத்திருந்தும் பயனில்லை, வைக்க இருந்தாலும் கவலை இல்லை. கூறிய கத்தி. அதை அழகாக பயன்படுத்தி அற்புதமாக முன்னேறி செல்ல இந்த தாவீதும் யோனத்தானும் நமக்கு அழகான பாடம் சொல்லுகிறாங்க, அருமையான பாடம் சொல்கிறாங்க. மூன்றாவது கருத்தாக நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்தல். அதை தாவீது நம்ம கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கைக்குரியவராக, பின்னாட்கள் வேற கதை வரும், இந்த இடத்துல சொல்லணும்னாக்க நம்பிக்கைக்குரிய நடந்து கொள்வது. 3 விதங்களில் அவர் நம்பிக்கையுரியவராக இருக்கிறார். முதலாவது தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருடமும் தன்னால் இயன்றவளை நம்பிக்கையுடன் நடக்கிறார். தன்னுடைய தலைவனாகிய சவுலுக்கு நம்பிக்கையுடன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை அழைத்து அபிஷேகம் செய்து தன்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இறைவனுக்கு பிரவணக்க இருந்தார். இந்த 3 சின்ன கருத்துக்களை சொல்லி ஆசைப்படுறேன். ஒன்று யோனத்தானை பற்றி பேசுகிறாங்க, சவுலை பற்றி பேசுகிறாங்க, மக்களை பற்றி பேசுகிறாங்க, படைவர்களை பற்றி பேசுகிறாங்க. தாவீது பேசுகிறது ரொம்ப கம்மிங்க. தாவீது 17ஆம் அதிகாரத்தினுடைய 57 வசனங்களில் அவர் செய்யறதும் பேசுறது ரொம்ப கம்மி. அவ்வளோதான். ஏன்? அவருக்கு ஆணை அங்கிருந்து வருது, செயல்படுத்துகிற, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு பிரமாணிக்கமாக கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு அதனுடைய கருளை கேட்டு அது மட்டும் அப்படியே நடப்போம், போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு நல்ல மனப்போக்கம். கடவுள் பிரமாணிக்கமாக இருந்தார். கடவுள் அவரோடு இருந்ததுனால அவரை வழிநடத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலும் அது ஆபத்தோ விபத்தோ, உயர்வோ தாழ்வோ, வெற்றியோ தோல்வியோ, எல்லா நிலங்களிலும் கடவுளை நம்பி போயிட்டே இருக்கிறார். ஒன்றாகாது போயிட்டே இருக்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 3 நேர்மறை கருத்துக்களை சொல்லி இந்த பகுதி நிறைவு செய்கிறோம். முடிப்பதற்கு முன்பாக ஒரு எதிர்மறை கருத்தையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமோரிஸ் லெத்திசியே என்கின்ற அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற அழகான திருமடல்ல ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். we are living in a throw away culture, யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்படி யூஸ் அண்ட் த்ரோவிலேயே நம்ம வளர்ந்து வாழ்ந்ததுனால என்ன ஒரு மனப்பாங்கு நமக்குள்ள வருது. மனிதர்கள் அதே மாதிரி அப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போட்டு போகிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது.